ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு பாயாசம் தான் பண்ண போகிறோம். சேமியா பாயாசம். இது பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக பண்ண போகிறோம். இப்போ இந்த சேமியா பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் வறுக்காத சேமியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வறுத்த சேமியா கிடச்சிச்சின்னா அது கூட எடுத்துக்கோங்க. இந்த சேமியா எல்லா கடைகளுமே ஈஸியாக கிடைக்கும். அதனால் நான் வறுக்காத சேமியா தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டு இந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சேமியாவும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கரிஞ்சிரும். இப்போ வறுபட்ட சேமியாவோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சேமியாவும் பாதி அளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிருச்சு. இதில் அடுத்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 1/2 லிட்ரு பால் கரெக்டாக இருக்கும். இது நான் காய்ச்சின பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பாலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வேக வச்ச சேமியாவோட இந்த பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாலும் சேமியாவும் சேர்ந்து ஒரு கொதி வரதன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்துருச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். பால் நல்லா சுண்ட காய்ச்ச நல்லா க்ரீமியான சேமியா பாயசம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 1 கப் சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாலும் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காகவும் ஆயிருச்சு. நம்மளுக்கு இதிலே சேமியா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்க்கரை மெல்ட் ஆகி கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிருச்சு. இதில் ஒரு 2 ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பாயாசம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதில் நம்ம நட்ஸ் மட்டும் கொஞ்சம் வறுத்து போட்டுட்டோம்னா சூப்பரான நமக்கு சேமியா பாயாசம் இப்போ ரெடி ஆகிரும். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் சின்ன கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே பண்ணது. இந்த இதோட ரெசிபியோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொஞ்சமாக முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நெய்யிலே ரோஸ்ட் பண்ணி நம்ம பாயாசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நெய்யிலே ரோஸ்ட் பண்ணோம்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்யிலே வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பாயாசத்துலேயே கொட்டி கிளறி விட்டோம்னா நமக்கு சூப்பரான ரொம்பவே க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேமியா பாயாசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா சட்னி வீட்டில் விருந்தாலும் யாராவது வந்துட்டா கூட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆறவும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போது நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக வேணுன்னா நம்ம காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சேமியா பாயாசம் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.